ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। முதல் ஸ்லோகம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். அபரோக்ஷ அனுபூதி. இதுவரைக்கும் நம்ம 15 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அனுபந்த சஷ்டைம் சொன்னார். என்ன விஷயம்? அதிகாரி, பலன், பிறகு சம்பந்தமெல்லாம் சொன்னார். பிறகு அதிகாரி யாருன்னு சொல்லும்போது சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம் பார்த்தோம். முடித்த பிறகு இந்த சமம் தமம் விவேகம் வைராக்கியம் அதிலே ஒரு சந்தோஷம் வந்துடும் மனிதனுக்கு. ஒரு சாதனை செய்யும்போது விரதங்கள்லாம் இருக்கிறோம்னு வச்சுங்க, அதிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அனுஷ்டானம் பண்ணும் பொழுது, தவம் பண்ணும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுலேயே நின்றுட்டோம்னு சொன்னால் ஞானம் கிடைக்காம போயிடும். அதுக்காக என்ன சொன்னார்னா, விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஞானத்துக்கு ஒரே வழி விசாரம்தான். விசாரம் இல்லாமல் ஞானம் வராது. தியானம், ஜபம் எல்லாம் அந்த ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும். விசாரம் பண்ணுறதுக்குள்ளான தகுதியை கொடுக்கும். பக்தி, பூஜை எல்லாமே என்ன செய்யும்னா, நாம் அந்த புரிஞ்சுக்கிறக்கூடிய சக்தியை பெறுவதற்கு தகுதி கிடைக்கும். அந்த தகுதியோடு நின்றாமல் என்ன பண்ணணும்? விசாரத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறத 10-11 சொன்னார். ஞானயோக பிரவேசம் வலியுறுத்தல். விசாரம் யார் செய்ய வேண்டும்? இந்த மோட்சத்தில் விருப்பம் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள் விசாரம் செய்ய வேண்டும். எதற்காக? ஞானம் என்ற பலனை அடைவதற்காக. ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தால் தான் பொருளை தெரிஞ்சுக்கிற முடியும். அது மாதிரி விசாரம் பண்ணாதான் ஞானம் வரும். அதற்கு வேற வழி இல்லை. குரு சிஷ்யர் மூலமாக விசாரம். அன்றைக்கி நிறைய உதாரணமெல்லாம் பார்த்தோம். ஏன்னா பகவத்கீதையை எடுத்துக்கிட்டாலும் சரி, உபனிஷதங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே குரு சிஷ்யர் கேள்வி பதில் மூலமாக தான் வருது. அர்ஜுனன் கேட்ட உடனே ஒரு ஞானத்தை நீ தியானம் பண்ணி அப்படியே ஞானத்தை அடைஞ்சிட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை தலையில் கையை ஆசீர்வாதம் பண்ணி நீ ஞானத்தை அடைஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி சொல்லலையே. அவர் கேள்வி கேட்குனா இவர் பதில் சொல்கிறார். அதுதான் விசாரம் அப்படிங்கிறது பார்த்தோம். பிறகு விசாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த வேதாந்த விசாரம் அப்படிங்கிறத 12லேருந்து 16 வரைக்கும் சொல்லியிருக்காரு. நம்ம 15 சொல்ல வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் கேள்வி எப்படி கேட்கணும் குருகிட்ட அப்படிங்கிறத 12வது ஸ்லோகத்தில் சொன்னார். நம்ம அன்னைக்கு பார்த்தோம். குருவை போய் பார்த்துட்டு, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்கு வயசு என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் அதெல்லாம் கேள்வி கிடையாது. குருகிட்ட போய் 4 விதமான கேள்விகள் கேட்டு விசாரம் பண்ணணும்னு சொன்னார். நான் யார்? நான் யாருன்னு முதல்ல கேட்கணும். நான் யாருங்கிற கேள்வியை குருகிட்ட கேட்கலாம். வெளியே யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன்றுவாங்க. நான் யாருங்கிற கேள்வியை குருகிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் யாருங்கிறத நம்ம உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் உண்மையை சொல்வார். அவருக்கு வெளியே போய் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சொன்னேன் அன்றைக்கி ஒரு பாட்டு சொன்னேன், நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவன் யார். எம்ஜிஆர் ஒரு பாட்டு படிப்பார். எதனால்? புத்தி சுபாதனம் இல்லாதனால படிப்பார். அப்போ வெளியே போய் இந்த நான் யாருன்னு கேட்டால் புத்தி மாற்றம் நினச்சிருவாங்க. குருகிட்ட போய் நான் யார்,
இந்த விசாரத்துக்கு பேர் ஆத்ம விசாரம், தன்னை பற்றிய விசாரம்னு பேர். நம்மளை பற்றிய விசாரம். பிறகு இந்த உலகம், முதல்ல நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. ரெண்டாவது, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற இந்த அகில பிரபஞ்சமும் இருக்குது. இந்த ஜெகத் எப்படி வந்தது? இதுதான் விஞ்ஞானத்தினுடைய கேள்வி. இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எண்டே கிடையாது அவங்களுக்கு. என்ன சொன்னாலும் அது எதுலேருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி போய்கிட்டே இருக்கும். எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்டார்ஸு, சூரியன்லேருந்து, சூரியன் எங்கேருந்து வந்துச்சு, நெபுலாக்கள்ங்கிற வாயு கூட்டத்திலேருந்து வந்துச்சு, வாயு கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கிடையாது. நாம மாயை ஈஸ்வரன் ஒரு தத்துவம் சொல்கிறோம், அறியாமைன்னு ஒன்று சொல்கிறோம், பின்னாடி பார்க்குறோம். அதெல்லாம் அதாவது விஞ்ஞானத்தில் என்றைக்குமே அறிவில் முற்றுப்புள்ளி வரவே வராது. அதுக்கு அப்புறம் என்ன, அதுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வேதாந்தத்தில் அந்த அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அதுதான் வேதாந்தத்தில் ஒரு ஸ்பெஷல். ஒரு அறிவு, புத்தியினுடைய அரிப்பு போகிறதுன்னா வேதாந்தத்தில் தான் போகும். அதனால் இங்கு இதற்கு கர்த்தா யார்? அடுத்து இந்த உலகம் எப்படி வந்தது, இந்த உலகை யார் படைத்தது, என்னை பற்றிய விசாரம், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய விசாரம், இந்த உலகிற்கு கர்த்தா யார், இதை படைத்தது யாருங்கும்போது கடவுளுங்கிறது ஒரு தத்துவம் வந்துடுது, ஈஸ்வரன். அப்போ கடவுளை பற்றிய விசாரம் 3 தான் இங்கே இருக்குது. ஒரு 2 பார்த்தது, நான் இருக்கேன், கண்ணு முன்னாடி உலகம் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். 3வது பார்க்கலை, ஆனால் கடவுள் படைச்சாருன்னு சொல்கிறான், அதை பற்றிய விசாரம் தெரிஞ்சுக்கிறணும். 4வது, இதுக்கெல்லாம் ஆதாரமாக என்ன இருக்குது, கடவுளாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த உலகமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஆதாரம், மூல காரணமாக ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது, அது பிரம்ம தத்துவம். அது என்ன? இவை அனைத்திற்கும் உபாதான காரணம் என்ன? இந்த 4 தான். 2 தெரிஞ்சது, 2 தெரியாதது. 2 தெரிஞ்சது என்ன? நான், இந்த உலகம். நான் யாருங்கிறது சரியாக தெரியலை, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சரியாக தெரியலை, அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய விசாரம். அடுத்தது, இதை படைத்த கடவுள், அதை நாம் பார்க்கலை, ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். எல்லாற்றுக்கும் ஆதாரமான தத்துவம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க, அதையே நம்ம பார்க்கலை, சரியாக தெரியாமல் இருக்கலாம், அதை தெரிஞ்சுக்கிறது நான். இந்த 4 விஷயந்தான் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு நீ விசாரத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். 13ல் முதல் கேள்விக்கு பதில் நான் யார் அப்படிங்கிறதுக்கு பாதிதான் பதில் சொன்னார். மிச்சம் பாதியை 16ல் சொல்ல போகிறார். என்ன சொன்னார்னா, நான் எது அல்லன்னு சொன்னார். இந்த உடம்பை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த உடம்பை நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த உடம்பு நீ கிடையாதுப்பான்ட்டார். சரி, உடம்பு நான் இல்லைன்னு சொன்னால் மனசு நானாக இருக்கலாமா, இல்லை இந்திரியங்கள் நானாக இருக்கலாம்னா அதுவும் நீ அல்லன்ட்டார். அப்போ நான் எது அல்லங்கிறத மட்டும் சொல்லிட்டு, இந்த உடம்புக்கும் இந்த இந்திரியங்கள் அல்லது மனம் புத்தியாய சூக்ஷ்ம சரீரத்துக்கும் வேறான ஒரு தத்துவம்னார். அது எதுன்னு சொல்லலை, அது எப்படிப்பட்டதுன்னு இங்கே சொல்லலை, 16ல் சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொன்னார், பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலான இந்த உடல், இது பஞ்சபூதத்தில் சேர்ந்தது, இது உடல், நான் இது நான் அல்ல, இது எனக்கு ஒரு சட்டை மாதிரி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இன்னொன்று, இந்திரியங்கள் மனம் புத்திங்கிற சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்குது, அதுவும் பஞ்சபூதத்தின் சேர்க்கை தான், சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. அதுவும் பஞ்சபூதங்கிறதுனால நானாக இருக்க முடியாது. இந்த உடம்புக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தத்துவமாக அந்த ஆத்மா இருக்கிறதுன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டார் நான் யாருங்கிறதுக்கு. அடுத்து 14வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிற 2வது கேள்வி. அடுத்தது, இந்த உலகத்திற்கு யார் கர்த்தா, 3வது கேள்வி. உலகம் எப்படி வந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாம் அதிலிருந்து வந்துச்சு, அணுவிலிருந்து வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சுன்னு என்னமோ சொல்கிறாங்க. வேதாந்த ரீதியாக பார்த்தா அஞ்ஞானத்திலிருந்து வந்தது, அறியாமையிலிருந்து வந்தது. அறியாமையிலிருந்து ஒன்று வந்துச்சுன்னா தான் உண்மையாகவே இருக்க முடியாது. அது பாம்புங்கிறது, கயிற்றில் தோன்றிய பாம்பு அறியாமையில் வந்தது, அந்த பாம்பு உண்மையாக இருக்குமா? இருக்காது. இந்த உலகமே உண்மையிலே அறியாமையில் தோன்றியதுங்கிறாங்க. அறியாமைங்கிறது மாயைக்கு இனி ஒரு பேர், அறியாமைன்னு ஒரு பேர், அஜ்ஞானம்னு பேர். இந்த உலகம் காட்சிக்கு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓடி போயிடும், அறிவில் ஓடி போயிடும், காட்சிக்கு ஓடாது. காணல் நீர் காட்சிக்கு எப்பயும் தெரியும், ஆனால் போய் பார்த்த பிறகு அது இல்லை. திருப்பி பார்த்தால் அந்த நீர் தெரியும், காட்சிக்கு தெரியும், ஆனால் அறிவில் என்ன இருக்கும், அங்கே நீர் இல்லைங்கிற புத்தி இருக்குது. அது மாதிரி இந்த ஞானம் வந்தால் இந்த உலகம் என்னாகும், அறிவுனால நீக்கப்படுமே ஒழிய
பார்வையிலேயே ஸ்தூலமாக நீக்க முடியாது. ஆனால் இது உண்மையிலேயே இருக்கிறது மாதிரி இருக்கு, திருப்பி இல்லை. எதுவுமே சரி, இந்த கட்டடம் கூட எடுத்தால் கொஞ்சம் நாங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இருக்காது. இந்த உடம்பும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போயிடும். இடையில் வந்த போவது நாம் இருக்கிறதுன்னு சொல்கிறது இல்லை. இடையில் வந்து போகிறது அறியாமையினால் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அதில் பிறகு இந்த உலகத்திற்கு யார் கர்த்தா அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான எண்ண ஓட்டங்கள், ஈஸ்வரன் சொல்லுவோம். கடவுள் தத்துவத்துக்கு ஒரு விளக்கமே என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களின் சேர்க்கை தான் கடவுள் தத்துவம் சொல்கிறாங்க. ஒரு வீடு இப்படி இருக்குன்னா அங்கே இருக்கிறவங்களுடைய மனசு தான் காரணம். ஒரு ஊர் இப்படி இருக்குன்னா அந்த ஊர் மக்களுடைய எல்லா மனசும் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த ஊரே இருக்கும். ஒரு நாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த நாடு இருக்கும். பெரும்பாலான மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இப்படி இருக்க காரணம் அனைத்து ஜீவராசிகளினுடைய எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்கள்ங்கிறத நம்ம பஞ்சதசிலாம் பார்க்கும்போது அனைத்து எண்ணங்களினுடைய சேர்க்கை ஈஸ்வர தத்துவம் சொல்லி ஒரு தத்துவம் இருக்குது. இங்கே பின்னாடி கொஞ்சமாக விளக்குவார், இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அப்போ இவைகளுக்கு காரணம் எல்லா விதமான எண்ண ஓட்டங்கள். நான் இப்படி இருக்கின்றேன் என்றால் எனக்கு காரணம் என்னுடைய எண்ணம் தான். பழைய எண்ணம், பூர்வ ஜென்ம எண்ணம், இப்போ இருக்கிற எண்ணம் தான். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த வார்த்தை கேள்விப்படுறோம்ல. நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல வாழ்வு இருக்கு. இல்லையே, எண்ணம் போல் எங்கே வாழ்வுன்னு சொல்கிறீங்க? நான் நல்லதாக நினைக்கிறேன், எனக்கு கெடுதலாக வந்துக்கிட்டு இருக்கு. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் பட்டுக்கிட்டே இருக்கேன். விவகாரத்தில் கஷ்டம் இருக்கலாம். அந்த எண்ணத்தின் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இருந்தால் ஆரம்பத்தில் கஷ்டம் மாதிரி தெரியும், வெளியே கஷ்டம் தெரியும். ஆள் மனசில் கஷ்டம் இருக்காது. ஆள் மனசில் நான் இப்படி இருக்கேன், நல்ல சிந்தனையோடு இருக்கேங்கிற ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். அதனால் இந்த உலகமோ இந்த பிரபஞ்சமோ நம்மளுடைய சூழலோ இப்படி இருக்க காரணம் என்னன்னா என்ன ஓட்டங்கள். சரி, அடுத்து தான் 16வது ஸ்லோகத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். திருப்பி ஞாபகப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. 16வது ஸ்லோகத்தில் மகா வாக்கிய ஸ்லோகம். இங்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தத்துவத்தை சொல்லுகின்றார். இதை பார்க்கலாம். 16வது ஸ்லோகம் படிக்கலாம். அகமே கோபி சூக்ஷ்மச்சம் ஞாதா சாட்சி சதவ்யயம் ததகம் நாத்ர சந்தேகோம் விசாரசோயமித்ருஷகம். அகமே கோபி சூக்ஷ்மச்சம் ஞாதா சாட்சி சதவ்யயம் ததகம் நாத்ர சந்தேகோம் விசாரசோயமித்ருஷகம். இந்த ஸ்லோகம் மகா வாக்கிய ஸ்லோகம்னு சொல்லலாம். மகா வாக்கியம் என்ன தெரியுமா? மகான்னு பெருசு, வாக்கியம்னா ஒரு சென்டென்ஸு. மகா வாக்கியம்னா இந்த மூலையில் ஆரம்பித்து ஒரு பக்கத்தில் இந்த மூலை வரைக்கும் இருக்கிற வாக்கியமா? பெரிய வாக்கியம். ஒரு சினிமா பாட்டுக்கு மூச்சு விடாமல் படிப்பான். ஏதோ ஒரு பாட்டு வருவேன். என்ன பாட்டு? அஜித் பாட்டு. அஜித் நினைக்கிற ஒரு பாட்டில் மூச்சு விடாமல் படிப்பான். சரி, நிற்பாட்டாமல் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், சத்தம் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி அப்படி மகா வாக்கியம்னா நிப்பாட்டாமல் சொல்கிற வாக்கியம் கிடையாது. இது மகா வாக்கியம்னா பெரிய விஷயத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கிறதுலேயே பெரிய தத்துவமான விஷயத்தை எந்த வாக்கியம் சொல்லுகின்றதோ அந்த வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம். நாம் இந்த உலகம் பிரபஞ்சம் அனைத்திலும் எல்லா விஷயமே வேதத்தில் அடங்கியிருக்கு. 4 வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வேதத்தில் நிறைய மகா வாக்கியம் இருக்குது. ஆனால் 4 வாக்கியத்தை நாம் சம்பிரதாயத்தில் வச்சுருக்காங்க. பிரஜானம் பிரம்ம ரிக்வேதம், ஐத்திரேய உபனிஷத்தில் பிரஜானம் பிரம்ம, உணர்வே பிரம்மன். 2வது அகம் பிரம்மாஸ்மி யஜுர்வேதம், பிருகதாரண்ய உபனிஷத்தில் வருது. அகம் நான் பிரம்மமாக இருக்கிறேன், உணர்வே பிரம்மன். முதல்ல நான் பிரம்மனாக இருக்கிறேன்.
இது யஜுர்வேதம். முதல்ல ரிக்வேதம், இது யஜுர்வேதம். அது ஐத்திரேய உபனிஷத், இது பிருகதாரண்ய உபனிஷத். மூணாவது மகா வாக்கியம் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். நான் பிரம்மனாக இருக்கிறேன், பிறகு நீ அதுவாக இருக்கிறாய். இது சாந்தோக்கிய தத்துவமசிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் சாமவேதம். பிறகு அயம் ஆத்மா பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம மாண்டூக்கிய உபனிஷத் அதர்வன வேதத்தில் இருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்து அதர்வன வேதம். இந்த 4 வாக்கியங்களும் எதை சொல்லுகின்றதுன்னா, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, கடவுளும் நீயும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லுது. இதை போய் ஊரில் சொன்னால் அடிதான் விடுகும். நானும் கடவுள்னு ஒன்றுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, யாராவது ஏற்றுக்குருவாங்களா? வேறு மதத்தில் சொன்ன அடிதான், ஒன்றே விடுவாங்க. அகம்பர் நானும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்கிற ஒரே மதம் நம்ம மதம்தான். எந்த அடிப்படையிலன்னா, ஆதார தத்துவத்தின் அடிப்படையில். அவர் சர்வசக்திமான், அவர் சர்வஜன், நம்ம அல்பஜன், நம்ம அல்பசக்திமான் தான். விவகாரத்தில் கிடையாது. விவகாரத்தில் அவருக்கு இருக்க ஆற்றலில் அணுவளவு கூட நம்மளுக்கு கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச சக்தி அறிவில் நம்மளுக்கு அணுவளவு கூட கிடையாது. ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்று தான். கடல் நீரும் H2O தான், வீட்டில் சொம்பில் இருக்க தண்ணியும் H2O தான். ஆக்சிஜன் நைட்ரஜனுடைய சேர்க்கை தான் நீர். வீட்டில் ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கினா இருந்தாலும் அதுவும் தங்கம்தான். நாக்கடை இருக்க அத்தனையும் தங்கம்தான். அது மாதிரி ஆதாரமான தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்று. இது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே என்ன சொன்னார்? 13வது ஸ்லோகத்தில் எது நான் அல்லன்னு சொன்னார். 15வது ஸ்லோகத்தில் எது ஆதார தத்துவம் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார்? 16ல் இந்த எது நான் அல்லன்னு சொல்லி இதற்கு வேறானவன் சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லி அந்த தத்துவத்தெல்லாம் சொல்லி 15ல் சொன்னதும் 16ல் சொல்கிறது ஒன்றுன்னு சொல்கிறார். இதுதான் ஐக்கியப்படுத்துறது. அதாவது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தத்துவத்தில் என்ன லட்சணம் சொன்னாரோ அது இங்கே நான்கிறதுக்கு லட்சணமாக சொல்கிறார். அப்போ ரெண்டுக்கு ஒரே லட்சணம் சொல்லியாச்சு, என்னாச்சு? ஒன்றாயிருமா இல்லையா? அப்படி இங்கே ஐக்கியப்படுத்துகிறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சென்ற ஸ்லோகத்தில் இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பிரம்ம தத்துவத்துக்கு என்ன சொன்னார்? உபாதானம்னாரு. அது ஏகமாக இருக்குன்னாரு, சூக்ஷமமாக இருக்குன்னாரு, சத்தாக இருக்குது, மாறாத தத்துவமாக இருக்குன்னாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஜீவன் நான் ஆத்மாங்கிறது எப்படின்னா, அதுவும் ஒன்று தான், ஏகம். அதுவும் சூக்ஷ்மம், அதுவும் சூக்ஷ்மமான ஒரு தத்துவம், வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிகிற தத்துவம் அல்ல. பிறகு இது அறிபவன், அறியப்படக்கூடிய அறிவு சக்தி, அறிவுபூர்வமானது. சாட்சி சைதன்யம், சாட்சியாக இருக்கிறது. சத்து எப்பொழுதும் இருப்பது, இதுவும் மாறாத தத்துவம். அங்கே சொன்னதும் இங்கே சொன்னதும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டும் பிரம்மனும் நானும் ஒன்று அப்படின்னு ஐக்கியப்படுத்துகிறார். பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரே லட்சணம் சொல்கிறார். அதாவது நான் யாருங்கிறதுக்கு இந்த ஸ்தூல உடல் நான் அல்ல, சூக்ஷ்ம சரீரம் நான் அல்லன்னு சொன்னார். இதற்கு வேறான ஒரு தத்துவம் சொன்னார். அந்த வேறான தத்துவம் என்னன்னு இங்கே சொல்லிட்டு 15வது ஸ்லோகத்தில் சொன்ன லட்சணத்தையும் இங்கேயும் சொல்கிறார். அப்போ ரெண்டும் ஒன்றாயிருமா இல்லைங்களா? அதனால் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். முதல் கேள்வி நான் யார்? பதில் நான் யார் இல்லைன்னு சொல்லிட்டு 13ல் வேறு யாரோன்னு சொன்னார். அதை இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொன்றா சொல்கிறார். அகமே கோ அபி, அகம் அபி ஏகக. அதை பிரித்தோம்னா அகம் ஏகக அபி, அகம் அபி ஏகக, நானும் ஒருவன் தான். பிரம்மன் ஒன்று தான், நானும் யார்? ஒரே ஆள் தான். அது எப்படி ஒரே ஆள்? அதாவது கண்ணு ஒன்றை பார்க்கும். நம்முடைய எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது. கண் எல்லாத்தையும் பார்க்குது, காது சப்தத்தை கேட்குது, மூக்கும் நுகருது, நாக்கு சுவைக்குது. இப்படி பல விஷயங்களை பல இந்திரியங்கள் அறியுது. 5 இந்திரியங்கள் 5 விஷயங்கள் அறியுது. பலவாக இருக்குது, விஷயங்களும் பலவாக இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் அறியக்கூடிய தத்துவம் ஒருத்தனாக இருக்க முடியும். அப்போ தான் காது என்ன கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியும், கண் என்ன பார்த்துச்சின்னு எனக்கு தெரியும்.
அது வேற ஆள் இது வேற ஆளாக இருந்தால் பார்த்தது காது கேட்டதுக்கு இவனுக்கு தெரியாது, பார்த்தது அதுக்கு தெரியாதுல்ல. நான் ஒரே ஆள்தேன். இந்த அறையில் நான் ஒருத்தர் இருந்தாத்தேன், ஒரே ஆள் இங்கே மாறாமல் இருந்தாத்தேன் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரிய முடியும். நானும் வந்து போய்கிட்டு இருந்தேன்னா பல பேர் வந்துட்டு போனால் இங்கே எத்தனை பேர் வந்தாங்க தெரியாது. அது மாதிரி நான் ஒரே ஆளாக இருக்கிறதுனால தான் நான் சின்ன வயசில் 5 வயசில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியுது, 10 வயசில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியுது. அதையும் பார்த்துருக்கேன், இதையும் பார்த்துருக்கேன். கண்ணில் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியுது, காதில் என்ன கேட்குறேன்னு தெரியுது. இதெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் இவையெல்லாம் அறிவும் ஒரே ஒருவனாக இருந்தால்தான் முடியும். ஏகக அனைத்தையும் அறிபவன். கண்ணு காது மூக்கு எல்லா இந்திரியங்களும் என்ன செய்கின்றது என்பதை அறிபவன். சரி, அது மட்டும் அறிஞ்சா போதுமா? மனசையும் நான் அறிகின்றேன். என் மனசு இப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லை. 2 அறிகிறோமா இல்லைங்களா? சந்தோஷமாக இருக்கு என் மனசு, இப்போ கவலையோடு இருக்குது. இது 2யும் யாரோ ஒருத்தர் அறிகிறான். அப்போ அதனால சொல்ல முடியுது, சந்தோஷமாக இருந்த மனசையும் ஒருத்தர் அறிகிறான், கவலையாக இருந்த மனசையும் ஒருத்தர் அறிகிறான். என் புத்தி இப்போ கெட்டு போச்சு, என் புத்தி நல்லா இருக்குது. அப்போ இந்த மனம், புத்தி, சித்தம், ஞாபக சக்தி, இந்திரியங்கள் விஷயம் எல்லாவற்றையும் இங்கே ஒருவனாக இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் கம்பைன் பண்ணி சொல்ல முடியும். பிரம்மன் ஒன்று, நானும் ஒன்று, ஒரே தத்துவம், ஏகக. அதனால் இங்கே சொல்கிறார், அறிபவன் நான் ஒருவன், விஷயங்கள் இந்திரியங்கள் பல. சரி, அப்படி அறிகிறானே. இப்போ நான் இதெல்லாம் பார்க்குறேன், புஸ்தகத்தை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். என்னை எல்லோரும் பார்க்க முடியுதுல்ல. அது மாதிரி அவனை பார்க்க முடியுமா? இப்போ நான் கண்ணுனால் பார்க்குறேன், காதுனால் கேட்குறேன்னு எனக்கு காது இருக்குது, கண்ணு இருக்குது தெரியுது. இந்த கண்ணையும் காதையும் அறிகின்ற ஒரு தத்துவம் உள்ளே இருக்கே, அதை பார்க்க முடியுமான்னா அது பார்க்க முடியாது. அது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம தத்துவமாக இருக்கின்றது. பார்ப்பவனை பார்க்கவே முடியாது. நீங்கள் உங்கள் கண்ணை என்னைக்காவது பார்த்துருவீங்களா? உங்கள் கண்ணை என்னைக்காவது நேரடியாக பார்க்க முடியுமா? பிம்பத்தை பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கடவுள் என் கண்ணு முன்னாடி வந்தாதே நான் நம்புவேன், கடவுளை காட்டு அப்படிம்பாங்க. ஓ முதுகை நீ பார்க்க முடியாத, ஓ முதுகை நீ பார்த்துட்டு பார்ப்போம். பிறகு நான் கடவுளை காட்டுறது. நம்ம முதுகை நம்ம பார்க்க முடியாது, நம்ம கண்ணை நம்ம பார்க்கும் கண்ணை பார்க்க முடியாது. அது என்ன பண்ணுதுன்னா, எல்லாவற்றையும் கண்ணு என்ன பார்க்குது, காது என்ன கேட்குதுன்னு இது பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை எதனாலையும் பார்க்க முடியாது. அறிபவனை அறிய முடியாது. எல்லாத்தையும் அறியுது கண்ணு. கண்ணையும் நான் அறியறேன், எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியலை. இந்த சத்தம் காதில் விழுகுது, விழுகலை. அந்த அறிவது அறியாதது 2யுமே அறியக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கே, அதை அறிய முடியாது. திருவள்ளுவரில் ஒரு வசனம் இருக்கும்ல, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாது, அனைத்தும் அறிவோம் பரவர். அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவம் எனக்கு தெரியுங்கிறதும் தெரியும், தெரியாதுங்கிறதும் தெரியும். எனக்கு நான் பார்த்துருக்கேன் இல்லை பார்க்கலைன்னு தெரியும். இப்படி அந்த அறியக்கூடிய தத்துவத்தை யாராலும் அறிய முடியாது. கண்ணை நம்மளால பார்க்க முடியாது. அது மாதிரி தான் ஒருத்தர் ஒரு இதில் காமிப்பான், நாக்குனால மூக்கை தொடும்பான். மூக்கை தொட முடியுமாமா? நிச்சயம் முடியவே முடியாதுன்னு பாப்பா முடியாது. நான் தொட்டுருவேன். எப்படி தொடுன்னா, அவன் மூக்கை அவன் தொட்டுருவான். அவன் மூக்கை அவன் தொட முடியாது. நான் நாக்குனால மூக்கை தொட முடியாதுன்னு தானே கேட்டேன். ஓ மூக்குன்னு சொன்னேன்னா அவன் மூக்கை தொட முடியாது. அது மாதிரி நம்மளே பார்க்கக்கூடிய தத்துவம் பார்க்கப்படும் பொருளை அறியுமே ஒழிய கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும். கண்ணு ஆத்மாவை பார்க்காது. காது எல்லாத்தையும் கேட்கும். அந்த காது கேட்கறதுங்கிற தெரியுது பத்தியில, அதை காது கேட்காது. அதனால அது சூக்ஷ்மமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஜடம் கிடையாது, ஞாதா அறிபவனாக இருக்கிறது, சைதன்ய சொரூபமாக இருக்கிறது. ஜடமாக இருந்தால் அறியுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் ஒடுங்கி இருக்கு, எதாவது அறிய முடியுமா? ஜடம் மாதிரி பிணம் மாதிரி தூங்கினேம்போம். என்ன சொல்லுவோம்? அப்படித்தானே சொல்லுவோம். ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவு ஒடுங்கி போச்சு, அங்கே உணர்வு ஒடுங்கி போச்சு. ஒருத்தன் அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டலில் கிடக்கான், ஹோமா ஸ்டேஜில், அவனுக்கு எதாவது அறிய முடியுமா? ஏன்னா உணர்வு அங்கே வெளிப்படலை, இருக்குது, உள்ள ஒடுங்கி போச்சு. அந்த உணர்வு தத்துவமாக வெளிப்படும் பொழுது தான் நம்ம அறிய முடியும். இந்த ஆத்மா உள்ளே உணர்வு ஸ்வரூபமாக, அறிவு ஸ்வரூபமாக
இருக்கின்றது, சைதன்ய சுரூபமாக இருக்கிறது, அது ஜடம் அல்ல. அடுத்தது சாட்சி, அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பவன். இது முதல்ல சொன்ன கருத்து மாதிரி தான். எனக்கு எல்லாம் என்னுடைய பொறுத்த வரையில் எனக்கு எல்லாமே சாட்சியாக தெரியும். என் மனசில் இருக்க எல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் மனசில் இருக்க உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு எனக்கு தெரியாது. சாட்சின்னு சொன்னால் இந்த ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே வெளிப்படுற சைதன்யமே எல்லார் மனசுக்குள்ளேயும் வெளிப்படுது. ஆனால் நம்ம மனசு நம்மளுக்கு மட்டும் இருக்கிறதுனால நம்ம மனசை நாம் மட்டும் அறிகிறோம். ஆனால் பகவான்கிட்ட எல்லா மனசும் அவர்கிட்ட இருக்குது. சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சாட்சி அது என்னும் செய்யுமா? அது சிசிடிவி கேமரா நீ திருடாதேன்னு சொல்லுமா? சொல்லாது. ஆனால் என்ன பண்ண, திருடவனையும் காமிக்கும், திருடானவனையும் காமிக்கும், நல்ல மனசையும் காமிக்கும், கெட்ட மனசையும் காமிக்கும். அதுக்கு பேர் சாட்சி. ஆரோக்கியமான உடம்பையும் காமிக்கும், ஆரோக்கியம் இல்லாத உடம்பையும் காமிக்கும். இதுக்கு பேர் சாட்சி. இப்படி சாட்சியாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே சாட்சியாக இருந்தால் துக்கமே வராது. இப்போ எங்கேயோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதை பார்க்குறீங்க, கஷ்டம் வருதா? ஆனால் அது ஆக்சிடெண்ட்டாக துக்கம், இன்சிடெண்ட்டுனா துக்கம் வந்துடும். அதில் நம்மளுக்கு யாராவது வேண்டியவங்க இருந்தால் சாட்சியாக பார்க்க மாட்டான், அதுக்குள்ளே நாம் ஐக்கியமாகி விடுவோம். அதனால் அவ்யயக சாட்சி, அவ்யயக. பிறகு அடுத்தது அவ்யயக. அவ்யயகன்னா அழியாதவன். இந்த உடல் மனம் எல்லாம் அழியக்கூடியது. உடல் அழியுமா அழியாதா? ஆத்மா அழியாதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இறந்த பிறகு நம்ம இருக்கமா இல்லையான்னு இறந்து பார்த்தாச்சுன்னு தெரியும். சாஸ்திரம் சொல்லுது நீ அழியாதவன்னு சொல்லி. ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, 5 வயசில் இருந்த உடம்பு இப்போ இருக்கா? அந்த உடம்புல ஒரு அணு கூட இப்போ கிடையாது. நம்ம உடம்புல ஒரு அணு உற்பத்தி ஆச்சுன்னா 12 வருஷம் இருக்குமா. ஒரு செல் உற்பத்தி ஆச்சுன்னா 12 வருஷம் இருக்குமா. அதுக்கு பிறகு புது செல் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குமா. அந்த அழிஞ்சிக்கிட்டே இருக்குமா, அப்புறம் புது செல் உற்பத்தி ஆகிட்டே இருக்குமா. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல் ஒன்று கூட இருக்காது. அதனால ஆயுள் தண்டனை கூட 12 வருஷம்னு வச்சாங்க. ஏன்னா அவன் உள்ளே போயிட்டு வெளியே வரவும் புது மனுஷனாக வெளியே வரணும். அதுக்காக அப்படி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் மாறலை. நான் மாறினேன் என்ன ஆகும்? எனக்கு 5 வயசில் நடந்ததுன்னு தெரியும், 10 வயசில் நடந்ததுன்னு தெரியும், 15 வயசில் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. டோட்டலாக அதே மாதிரி இந்த உடம்பு டோட்டலாக மாறி வேறு உடம்புக்கு போகும் பொழுதும் நான் இருப்பேன். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சாஸ்திரம் அழியாதவன், அவ்யயக அழியாதவன் சொல்லுது. எல்லாம் மாறுது, நான் மட்டும் அழியாதவனாக இருக்கின்றேன். தத்து அகம். அடுத்தது அதுவே நான், அந்த தத்துவமே நான் அப்படிங்கிறார். முதல்ல சொன்ன பிரம்ம தத்துவத்தை சொல்லி அதில் என்ன சொல்லியிருக்காரு? ஏகக, சூக்ஷமம், சாட்சி, சத்து, அவ்யயம் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? அதேதே இங்கு நான் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. பிறகு இதில் என்ன சொல்கிறாருன்னு அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சத்துங்கிற வார்த்தை, சத்துன்னா சத்ஸ்வரூபமாகவும் அழியாத தத்துவமாகவும் இருக்கின்றவன், சாட்சி அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பவன், ஞாதா அறிபவன், அவ்யயக அழியாதவன், ததக அகம். ததகம் இருக்கு, தத்து அகம். அகம் தத்து நான், அதுதான் அந்த பிரம்மன் தான். இதெல்லாம் சொல்லி முதல் ஸ்லோகத்தில் இதே தத்துவத்தை சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்? அதுதான் 15வது ஸ்லோகத்தில் சொன்ன ஆதாரமான தத்துவம் பிரம்மனும் இங்கே ஆத்மாவுக்கு சொல்லக்கூடிய தத்துவம் ஒன்றா இருக்கிறதுனால அதுவே நான் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். ஒரு கடையில் நகை வாங்குறீங்க, ஒரு தோடு வாங்கிட்டு போகிறீங்க, உரைச்சி பார்க்குறீங்க, கரெக்டாக தங்கம் சொக்க தங்கமாக இருக்குது, பத்தாச்சு. இன்னொரு கடையில் ஏகப்பட்ட நகை வாங்குறீங்க, அதையும் உரைச்சி பார்க்குறீங்க, அதுவும் கரெக்டாக சொக்க தங்கமாக இருக்குது. 2 தங்கமாக நீங்கள் ஒரு தோடு வாங்கினாலும் சரி, அங்கே ஒரு 500 ரூபா நகை வாங்கினாலும் சரி, 2 ஒரே குவாலிட்டியாக இருந்தா என்ன? 2 ஒன்று தான். இதில் பேருதான் வேறு. ஒரு உதாரணம் சொல்லுவோம். இதில் கன்னியாகுமரியில் போய் நின்றுக்கிட்டு தெற்க நேராக பாருங்கள், பார்த்துட்டு அது என்னென்னு கேட்டான்னா இப்போ சொல்லுங்கள், இந்து முகா சமுத்திரம். அதுக்கு பேர் என்ன பேர்? அப்படியே மேற்க தெரியும் பார்த்தீங்கன்னா அரபிக் கடல். அதுக்கு பேர் என்ன பேர்? அரபிக் கடல். அப்படியே கிழக்க தெரியும் பார்த்தா வங்காள விரிகுடா. வேற வேறையா?
ஒரே இடத்துல 3 பேரை சொல்கிறோம், எல்லாம் கடல் தான், பேரு தான் வேற. அது மாதிரி ஆத்மாவுக்கு சொன்ன லட்சணமும் பிரம்மனுக்கு சொன்ன லட்சணமும் ஒன்றாக இருப்பதால் இரண்டும் ஒன்று தான். இதெல்லாம் யார்த்தையாவது காது உத்தரவுண்ட போய் சொல்லுங்க. எப்படி நம்ப முடியும் இதெல்லாம்? அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றார், நாத்திர சந்தேகோ, அத்திரன சந்தேக, இதில் நீ சந்தேகப்படாதே. வேதம் சொல்லுது, நம்பித்தே ஆகணும். நம்மளுக்கு சந்தேகம் வரும், ஏன்னு சொன்னால் இது நம்ப முடிகிற விஷயமா இல்லை வெளியே பார்த்தா. அதனால் என்ன சொல்கிறாரு, நீ இதில் சந்தேகப்படாதே. ஏன்னா சந்தேகம் வரும்னு சொல்கிறார். இது புஸ்தகம் சந்தேகப்படாதேன்னு சொல்லணுமா? இது புஸ்தகம் தான்ப்பா சந்தேகப்படாதேன்னு சொல்லணுமா நான்? ஏன்னா இது எல்லோரும் சந்தேகம் வருமா? வராது. இது வாட்சு, சந்தேகப்படாதீங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த விஷயம் அப்படி இல்லை. சூரியன் உதிக்கவில்லை, சந்தேகப்படாதே, சொல்லித்தான் ஆகணும். சூரியன் உண்மையிலே உதிக்குதா? விஞ்ஞானப்படி உதிக்குதா? சூரியன் உதிக்குதா உதிக்கலையா? தோற்றத்துக்கு உதிக்குது தானா? சயின்ஸ் படி சூரியன் நகருதா நகரலையா? சூரியன் பூமி தான் சுற்றுது, நகருது. அப்போ இதில் என்ன பண்ண, சூரியன் நகரலை, பூமி நகருது, இதில் சந்தேகப்படாதுன்னு சொல்லணும். ஏன்னா அனுபவம் மாறி இருக்கு. சூரியன் நகழுது, பூமி இப்போ எதோட ஒரு செகண்டுக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்று தான். நம்மளுக்கு தெரியுதா? இப்போ பேசுகிற ஒரு செகண்டுக்குள்ளே 18 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். இது வெளியே தெரியுதா? தெரியல. ஏன்னா இது தெரியாததுனால இதில் சந்தேகப்படாதுன்னு சயின்ஸ் சொல்லுதுப்பா. அப்போ உதாரணம் சொல்லுவான், ட்ரெயினில் போகிற, மரம் நிற்கிது, ட்ரெயின் போகுது, ஆனால் ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் நிற்கிறது மாதிரியும் மரம் போகிறது மாதிரியும் தெரியுதா இல்லையா? அது மாதிரி அப்படின்னு சொல்லி பிற விளக்கம் சொல்லணும். அப்போ தான் குழந்தைகள் தெரியும். ஒரு குழந்தைக்கு பிறவிலே கண் தெரியலையா, அது ஆப்ரேஷன் பண்ணால் தெரிஞ்சிருன்னு சொன்னாங்களாம். ஒரு 5 வயசு 10 வயசு பிறகு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. கொண்டாந்து ட்ரெயினில் உட்கார வச்சு உட்காந்து கூட்டு போயிருக்காரு. உட்காந்து கத்துச்சு, ஐயோ மரமெல்லாம் ஓடுது, வீடுகள்லாம் ஓடுது, வீடெல்லாம் நான் கத்துச்சான். அந்த குழந்தை வீடெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கத்துச்சான். ஏன்னா தெரியாது, இல்லை புதுசாக திடீர்னு பார்த்த உடனே வீடு போகலை, சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி பிறகு காமிக்கணும், விளக்கம் சொல்ல. அது மாதிரி என்ன சொல்கிறார், இப்போ நம்மளுக்கு புரியலை, பிரம்மனும் நானும் ஒன்றுங்கிறது புரியலை. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ திருப்பி நான் சொல்கிறேன், பின்னாடி எல்லாம் ஒழுங்காக கிளாஸுக்கு வா, கேளு, கேட்டால் அந்த சந்தேகமெல்லாம் உனக்கு போயிடும்ங்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, சிரத்தை வேண்டும். வேதாந்தத்தில் முக்கியமான பண்பு என்னென்னா, வேதம் சொல்கிறதையும் குரு சொல்கிறதையும் நம்பணும், நம்பிக்கை. அதனால் இங்கே சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒருத்தன் பெரிய முண்டகோபனிஷத்தில் வரும், அதாவது துக்கத்தில் குருவை தேடி ஓடியாடுறான். ரொம்ப துக்கமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது, கவலையை போக்குன்னு ஓடியாந்த உடனே அவர் நீ ஆனந்த சுரூபி அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு எப்படி இருக்கும்? அங்கே ஆனந்த சுரூபிலாம் சொல்ல முடியாது. உட்காருப்பா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லணும். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு, சொன்ன உடனே சந்தேகம் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் நீ சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். நான் ஆத்மஸ்வரூபம் சொன்னால் கூட சந்தேகம் வராது. எதில் சந்தேகம்? நானே எல்லாம், நானே பிரம்மன், நானே கடவுள், நானே ஈஸ்வரன் சொன்னாத்தே சந்தேகம் வரும். நான் ஆத்மானா கூட சந்தேகம் வரப்போகிறதில்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதலில் நம்பு, பிறகு நீ புரிந்து கொள்ளலாம். பூமி சுற்றுகிறதுங்கிறத நம்ம அனுபவத்தில் என்றைக்கும் தெரிஞ்சுக்கிற முடியாது. அனுபவத்தில் நீங்கள் கட்டாயம் ஒரு நாளும் தெரிஞ்சுக்கிற முடியாது. சயின்ஸ் மூலமாக யூகம் பண்ணி அந்த விஞ்ஞான தத்துவத்தை புரிஞ்சு செய்ய முடியும். இப்போ சந்திரன் சுற்றுதா சுற்றலையா? தன்னைத்தானே சுற்றுது சந்திரன். இப்போ பூமியில் நீங்கள் விண்வெளியில் போய் எவ்வளவு தூரத்தில் நின்று பார்த்தாலும் கூட பூமி சுற்றுறதை உங்களால் நேருக்கு நேரம் பார்க்க முடியாது. ஆனால் அது கூட சேர்ந்து நீங்களும் போய்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி சந்திரனை பொறுத்தவரை நாம் விண்வெளியில் இருக்கோம், சந்திரனுக்கு அந்நியமாக தானே இருக்கோம். இங்கேருந்து சந்திரனை பார்த்தா சந்திரன் தன்னைத்தானே சுற்றுது. என்னைக்கா ஃபீல் பண்ண முடியுமா அதை? அதுவும் தன்னைத்தானே மாதம் ஒரு நாள் சுற்றுது, பார்க்கவே முடியாது. அதை யுக்திபூர்வம் புரிஞ்சுக்கிற முடியும். காரணம் நம்மளாம் சொல்லி விளக்கம். அதனால் என்ன, முதல்ல சுற்றுது, சந்தேகப்படாத, தெரிஞ்சுக்க. பிறகு ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞான ரீதியாக விளக்கும் போது
புரிஞ்சுக்கிற முடியும். அதுபோல் இங்கே சொல்கிற ஜீவப்பிரம ஐக்கிய விஷயத்தில் சந்தேகம் வரும், அதனால் சந்தேகப்படாதே. கடைசி வார்த்தை விசாரக சோயமீத்ருஷக, இப்படி விசாரம் செய்வது தான் விசாரம். இந்த 12லேருந்து 16 வரைக்கும் இந்த கடைசி வார்த்தை ஒன்றா இருக்கு. விசாரக சோய மீத்ருஷக, இப்படி விசாரம் செய்வது தான் விசாரம். இங்கே ஜீவ தத்துவத்தில் நான் யார் என்பதற்கு பதில் சொல்லிட்டு, இதற்கு முன்னாடி சொன்ன பிரம்ம தத்துவத்துக்கு லட்சணத்தை சொல்லி, இந்த ஸ்லோகத்தில் நான்கிறதுக்கு லட்சணத்தை சொல்லி, ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னார். அங்கே ஏகக ஒருவன், சூக்ஷ்மமானவன், அறிபவன், சாட்சி, சத்து, அவ்யயம். அதனால் நானும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்லி இந்த விசாரத்தை முடிவு பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணுறாரு, நான் யாருங்கிறதுக்கு தெளிவாக ஆத்ம தத்துவத்தை அடுத்து விளக்க போகிறாரு. எது வரைக்கும் விளக்க போகிறாருன்னு சொன்னால், ஆத்ம தத்துவம் 40வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம தத்துவம் தனியாக விளக்க போகிறார். நான் யாருங்கிறதுக்கு சுருக்கமாக சொல்லிட்டாரு. இனி நான் யாருங்கிற தத்துவத்தை 40 வரைக்கும் தெளிவாக விளக்க போகிறாரு. அதில் 17லேருந்து 23 வரைக்கும் ஆத்மா அனாத்மா ரெண்டையும் சேர்த்து சொல்வார். பிறகு ஆத்ம தத்துவத்தை மட்டும் சொல்வார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அகமே கோபி, இந்த கை பார்த்துங்க கையில், அகம் அபி ஏகக, அகம் ஏக அபி, அதை பிரித்தோம்னு சொன்னான். அகம் ஏக அபிகி, அகம் அபி ஏகக, நானும் ஒருவனாகவும். அடுத்த வார்த்தை சூக்ஷ்மஸ்ச, சூக்ஷ்மமானவனாகவும், அதாவது கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படாதவனாகவும். ஞாதா, அறிபவனாகவும். அடுத்து சாட்சி, சாட்சி சொரூபமானவனாகவும். சதவ் யயகன் இருக்கு, சத்து அவ்யயக, அதை பிரித்தோம்னா சத்துனா சத் சுரூபமாகவும், அவ்யயக அழியாதவனாகவும் இருக்கின்றேன். ததகம், தத்து அகம், 2வது வரி, தத்து அகம், அகம்னா நான், ஆகையால்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன். ஆகையால் நான், தத்து அதுதான், அதுதான் எது, 15வது ஸ்லோகத்தில் சொன்ன ஜகத் காரணமான அந்த பிரம்மம் தான், அதுதான் மட்டும் இங்கே சொல்கிறார். அந்த பிரம்மம் தான். ந அத்ர சந்தேகோ, அத்ர இதில், அகம், அகம்னா நான், அதாவது தத்து அகம் இருக்கு, அகம்னா நான், ஆகையால் நான், தத்து ஜகத்காரணமான அந்த வஸ்துதான். அத்திர இதில், அந்த நான்கிறதையும் சந்தேகங்கிறதையும் சேர்த்துக்க. ந சந்தேக, சந்தேகம் இல்லை. அந்த கடைசி வார்த்தை விசாரக சோய மீத்ருஷக, இது எல்லாத்துலேயும் வருது 12வது ஸ்லோகத்திலிருந்து. இப்படிப்பட்டது தான் அந்த விசாரம், இப்படி விசாரம் செய்வது தான் விசாரமாகும். என்ன சொன்னார், ஞானத்தை பெறணும்னா விசாரம் பண்ணணும்னார். அந்த விசாரத்துக்கு 4 கேள்வி கேட்க சொன்னார். அந்த 4 கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கிறது தான் விசாரம். ஒவ்வொரு கேள்விக்கும் சுருக்கமாக பதில் சொல்லி இப்படிப்பட்டதான் விசாரம் சொல்லி இந்த 16வது ஸ்லோகத்துக்குள்ளே, 12லேருந்து 16க்குள்ளே 5 ஸ்லோகத்துக்குள்ளே இந்த ஞானத்தை, இந்த ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை, ஞானத்தை சுருக்கமாக போச்சிட்டார். இனி அடுத்து என்ன பண்ண போகிறாரு, தனியாக ஒவ்வொன்றா விளக்க போகிறாரு. அது 17வது ஸ்லோகத்திலேருந்து வருது. 17 படிக்கலாம். ஆத்மா வினிஷ்கலோ ஏகோம் தேகோ பகூபிராவ்ருதக தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜ்ஞானமதः பரம். ஆத்மா வினிஷ்கலோ ஏகோம் தேகோ பகூபிராவ்ருதக தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜ்ஞானமதः பரம். 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்ம விசாரம். இதில் 17லேருந்து 23 வரைக்கும் ஆத்மா அனாத்மா இந்த இரண்டின் சொரூபத்தை சொல்லி, தனித்தனியாக 2 சொரூபத்தை சொல்லிட்டு, இப்படி ரெண்டும் வேற வேறையாக இருக்குது, ஆனால் அறியாமையில் இருப்பவங்க 2 ஒன்று தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அஞ்ஞானிகள் 2ம் ஒன்று என்று எண்ணுகிறார்கள், இதைவிட அறியாமை வேறு யாது உள்ளதுங்கிறார்.
இதுக்கு முதல்ல சில விஷயங்கள் பார்க்கணும். மொத்தம் 4 விஷயம் சொன்னான். ஈஸ்வரன், ஜீவன், ஜகத்து, பிறகு ஆதாரமான தத்துவம். ஈஸ்வரன், ஜகத்து, நான், 3க்கும் ஆதாரம்னத்துவம் ஒன்றா இருக்குது. அதுதான் நானாக இருக்கேன். அது ஜீவப்பிரம ஐக்கியம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துன்னா, துவங்கிறது ஜீவன் ஆத்மா, தத்துங்கிறது ஈஸ்வரன், அரிசிங்கிறது ஐக்கியம். இதை பார்த்துட்டோம் நம்ம முன்னாடியே. இதே மாதிரி 4 வாக்கியம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம, 4 வாக்கியம் இருக்குது. ரெண்டுமே ஐக்கியப்படுத்துகிற விஷயந்தான். நானும் பிரம்மனும் ஒன்றுங்கிற வார்த்தை. இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வாழ்க்கையில் நான்கிற வார்த்தை தான். சாப்பிட்டையா? நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். ஆத்மா சாப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம்? சாப்பாட்டு நான் மறுநாள் கிடைக்காது. எங்கே போகிற? நடந்து போய்கிட்டு நான் நடக்கிறேன். அப்போயெல்லாம் நான் தான் சொல்லணும். அங்கேயெல்லாம் போய்கிட்டு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நானும் தத்துவம் புரிஞ்சவன், உடல் நான் ஆத்மஸ்வரூபம், உடம்புதே நடக்குதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, உடம்புதான் சாப்பிடுது. நான் சாப்பிடலாம் அங்கே சொல்லக்கூடாது. விவகாரத்தில் உடம்பை நான் தான் பேசணும். உனக்கு இந்த பாட்டு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சூட்சும சரீரத்தில் மனசு இருக்குது. அதை வச்சு நான்கிற வார்த்தையை சொல்கிறோம். நான் எண்ணினேன், நான் சிந்தித்தேன், இதெல்லாம் விவகாரத்தில் நான்கிற வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த நானும் பிரம்மனும் ஒன்றுங்கும்போது அது எதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அதில் நான் எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? விவகாரத்தில் சொல்லும்போது உடலையும் மனசையும் வச்சு சொல்கிறோம். தத்துவத்தை புரிஞ்சு சொல்லும்போது இது வேற, அது வேறங்கிற அடிப்படையில் சொல்ல போகிறோம். கம்பெனியில் போய் பயோடேட்டா கேட்டால் என்ன சொல்லணும்? ஸ்தூல உடல் எவ்வளவு, சூக்ஷ்ம உடலுக்கு உண்டானது டேட் ஆஃப் பர்த்து ஸ்தூல உடலுக்கு, என்ன படிச்சிருக்கீங்கிறது சூக்ஷ்ம உடலுக்கு. அங்கே போயிட்டு நீ யாருன்னு கேட்டால் நான் ஆத்மா, நான் அழியாதவன் சொன்னால் ஏதோ பைத்தியம் பிடிச்சி போச்சு, நீ வீட்டுக்கு கொண்டுருவான். அங்கேயெல்லாம் ஸ்தூல உடல் எப்போ பிறந்தோம், எத்தனை வயசாகுதோ உடம்புக்கு, என்ன படிச்சிருக்கீங்கிறது சூக்ஷ்ம சரீரத்துக்கு, மனசுக்கு, மனசு புத்திக்கு, அதை தான் அங்கே பயோடேட்டாவை சொல்லணும். இதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே பொதுவாக நான் என்பது அகங்காரம். ஞானத்துக்கு முன்னாடி உடலை நான் சொல்லுவோம், ஞானத்துக்கு பின்னாடியும் உடலை நான் தான் சொல்லுவோம். ஞானத்துக்கு முன்னாடி உடலை நான் சொல்லும்போது அந்த உடலே நான் அபிமானம் வச்சு சொல்லுவோம். ஞானத்துக்கு பின்னாடி உடலை நான் சொல்கிறது விவகாரத்துக்காக சொல்லுவான். தெரிஞ்சே நான் பண்ணுவான், இந்த உடம்பை நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த உடம்பை நான் பயன்படுத்துவோம், விவகாரத்துக்காக பயன்படுத்துவோம். அதாவது கோவப்படுறது ஒன்று இருக்குது, தெரிஞ்சு கோவப்படுறது ஒன்று இருக்குது, தெரியாமல் கோவப்படுறது ஒன்று இருக்குது. வீட்டில் ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது, கோவம் என்ன பண்ண தெரியுங்களா? அது கோவம் வந்த உடனே எதாவது தூக்கி எறிகிறது, டமார்னு எறிகிறது. இது என்னன்னா நம்மளை அறியாமல் கோவப்படுறது. நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைய கண்டிக்கணும்னு கோவத்தை கையில் எடுத்துக்கிடுவோம். கையில் எடுத்துக்கிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு குழந்தை மேலே அடிக்க மாட்டோம், தரையில் ஓங்கி டம்னு பேசாமல் இருக்கா இல்லையா அப்படி ஒரு அரட்டு போடுவோம். இதுக்கு உண்மையிலே கோவமா? இது உண்மையிலே கோவம் இல்லை. ஒருத்தர் அப்படி தான் வீட்டில் ஒய்ஃபோட சண்டை வந்துச்சு, நடந்தது. குழம்புல ஏதோ சாப்பாட்டில் ஏதோ இல்லை, ஒரு தட்டு சூடாக தட்டி விட்டார், கண்ணில் போய் பட்டுருச்சு. அப்புறம் உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார் ஒய்ஃபை கூப்பிட்டு. இதே இது என்ன பண்ண பார்த்துட்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு திட்டுறது எப்படி இருக்குது? தெரிஞ்சு திட்டுறது, கோபத்தை கையில் எடுத்துக்கிட்டு திட்டுறது. இது மாதிரி ஞானத்துக்கு முன்னாடி உடம்பு புத்தியெல்லாம் நான்கிற அடிப்படையில் பேசுவோம். ஞானத்துக்கு பிறகு அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? இது உடம்பு நான்கின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நான்கிற அடிப்படையில் பேசுவோம். இதுதான் ஞானத்துக்கு அதுக்குள்ள வித்தியாசம். சில பேருக்கு ஞானம் வந்த உடனே அந்த குதூகலத்தில் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? புதுசாக திடீர்னு ஞானம் வந்து அது குரு பரம்பரையாக படித்து வராமல் ஞானம் வந்துருச்சுன்னா யாராவது சாப்பிட்டேன்னு கேட்டால் ஆத்மா சாப்பிடாதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதை கையில் எடுத்துக்கிட்டு பேசணும். அது பிறகு இந்த ஆத்ம தத்துவத்தை இந்த வேதாந்தம் திருப்பி திருப்பி சொல்லும். அதுக்கு பேர் புனருக்தி தோஷம்னு. ஒன்றவே திருப்பி திருப்பி சொன்னோம்னு வச்சுக்கலாம். வீட்டில் பாட்டி என்ன பண்ணேன், எப்போ பார்த்தாலும் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒன்று. என்ன சொல்லுவோம்? நொச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நொய்யின்னு பேச மாட்டியா, பேசாமல் இருக்க மாட்டியாமோ. இது மாதிரி வேதாந்தம் என்ன பண்ணுது? நீ அழியாதவன், மாறாதவன், மரணமற்றவன், நொய்யின்னு சொல்லுது. நொச்சுன்னு சொல்லுதா இல்லையா?
இதுக்கு பேர் புனருக்தி தோஷம் இல்லை, புத்தியில் ஏறட்டும்னு சொல்லுது, பதியட்டும்னு சொல்லுது ஆத்மாவை. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்கிறார் திருப்பி அதே தான். ஆத்மா வினிஷ்கலோ ஏகோ, ஆத்மாவானது பிளவுபடாத ஒரே வஸ்து அல்லவா. முதல் வரியில் முதல் வார்த்தை வினிஷ்கலோ ஏகோ, ஆத்மா, ஆத்மாவானது பிளவுபடாத, வினிஷ்கலகன்னா பிளவுபடாத, ஏகோனா ஏகோஹி ஒன்றாகவே உள்ளது, ஆத்மா பிளவுபடாத ஒன்றாகவே உள்ளது. அனாத்மா லட்சணம் சொல்கிறாரு. அடுத்தது அனாத்மாவின் லட்சணம் என்னன்னு சொன்னால், பகுபி ஆவருதக, தேகோ பகுபி ராவருதக, சரீரமானது பலவற்றின் சேர்க்கையால் ஆனது. ஆத்மா ஒன்று, சரீரம் ஒன்று கிடையாது, பலவற்றின் சேர்க்கை. ரெண்டையும் சொல்கிறார். இது ஒன்றா இருக்குது, இது பலது சேர்ந்தது இந்த உடம்பு. ஆத்மா ஒன்று தான். எப்படிப்பட்ட ஒன்று? வினிஷ்கலக, பிளவுபடாத ஒன்று. ஒன்றுன்னு மட்டும் சொன்னால் தப்பு. ஒன்றை ரெண்டு ஆக்க முடியுமா? ஆக்க முடியாதா? ஒன்றை 2 அறையாக மாற்றிடலாம்ல. 2 அறையை 4 காலாக மாற்றிடலாம், 4 காலை 8 அரைக்காலாக மாற்றிடலாம். பிறகு அதை 1/16 மாற்றலாம், பிறகு 1/32 மாற்றலாம், பிரிச்சுக்கிட்டே போகலாம். இது என்னன்னா ஏகம்னா அந்த ஒன்றை பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது, பிளவுபடாத ஒன்றாக இருக்குது. மரம் ஒன்று தான், அதில் இலை இருக்குது, செடி இருக்குது, பூ இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது. அப்படி பிரித்து பார்க்க முடியாத, பிரிக்க முடியாத, பிளவுபட முடியாத ஒன்றாக ஒரே தத்துவமாக இருக்கிறது தான் ஆத்ம தத்துவம். அத்வைதம் அதுதான் சொல்கிறான். ஏன் அத்வைதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தெரியுங்களா? ஒன்றுன்னு மட்டும் சொல்கிறது. ஏகம் ஏவம் அத்விதீயம் உபனிஷத்தில் வருது. ஒன்றுன்னு மட்டும் ஒன்றுன்னு சொல்லுது. பிறகு அடுத்த வார்த்தை ஒன்று மட்டும் சொல்லணும். ஏன்னா ஒன்றை போல் இன்னொன்று இருக்கலாம். கெட்ட வேடம்லாம் வருதுல சினிமா படத்தில், அவரை மாதிரியே இவர் இருப்பார். அப்போ 2 ஆள் ஆயிடுது. இவரை மாதிரியே இன்னொன்று இருந்துடலாம். இவர் ஒருத்தர் தான், ஆனால் இதை போல் இன்னொன்று இருக்கலாம். அதுக்காக என்ன சொல்லு? அது மட்டுமே ஏகம் ஏவம். அடுத்தது என்ன? 1 2 உடைச்சிடலாம், ஒரு மரத்தை 2 வெட்டிடலாம். 2 ஆக்க முடியாதது அத்வைதம் சொன்னால். துவைதம்னா 2 ஆக்குவது, அத்வைதம்னா 2 ஆக்க முடியாததுன்னு அர்த்தம். 2 ஆக்க முடியாததுன்னு அர்த்தம். அப்படி பிளவுபடாத வினிஷ்கலக ஏகோகோ, பிளவுபடாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அனாத்மா எப்படி இருக்கு? அதே முதல் வரையில் 2வது போய் சொல்கிறார். தேகோ பகுபி ராவுருதக, பகுபி ஆவுருதக, அதாவது சரீரமானது பலவற்றின் சேர்க்கையால் ஆனது. இந்த சரீரத்தில் என்னென்ன இருக்குது தெரியுமா? 5 பூதம் இருக்குது. உள்ள காற்று இருக்குது, ஆகாஷம் இருக்குது, ஜலம் இருக்குது, மண் இருக்குது. வெளியே இட்லி உள்ளே போச்சுன்னா சரீரமாயிரும். தட்டில் முன்னாடி அழகான என்ன பாயாசம், வடை, காஃபி எல்லாம் இருக்குது. அது பஞ்சபூதத்தில் இருக்குது. சூடாக ஆவி பறக்குது, அக்னி அங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போயிடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவான்? இட்லின்னு சொல்லுவோமா? உடல் மயமாயிடுது. அதுக்கு பிறகு உடல் மயமாயிடும். வெளியே இருக்க பஞ்சபூதம், வெளியே இருந்தால் பஞ்சபூதம், இங்கே வந்தால் உள்ளே போனால் உடல். சரி, அதுபோல் மனசுன்னு ஒன்று இருக்கே, அது தத்துவபோதத்தில் படிச்சிருக்கான். மனசும் சரி, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, இந்திரியங்கள், கர்மேந்திரிய சக்தி, ஞானேந்திரிய சக்தி, சிந்திக்கும் ஆற்றல் புத்தி, எண்ணங்கள் மனம், ஞாபக சக்தி சித்தம், நான் அல்லாததை நான் என்று நினைக்கக்கூடிய அகங்காரங்கிற எண்ணம், இதெல்லாம் சேர்த்து 19 சூக்ஷ்ம சரீரம் சொல்லுது. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுதுன்னா, இதுவும் பஞ்சபூதத்துலேருந்து வந்தது தான். இந்த 19 சூக்ஷ்ம சரீரத்தின் சேர்க்கையும் இந்த ஸ்தூல பஞ்சபூதத்தின் சேர்க்கையும் தான் இந்த உடம்பு. இப்படி பல சேர்ந்தது தான் இந்த உடம்பாக இருக்குது. ஆத்மா ஒன்றா இருக்குது. ஆத்மா ஏகம், உள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறியக்கூடிய தத்துவம் ஏகம். ஆனால் இந்த உள்ளே இருந்து இவற்றையெல்லாம் அறியக்கூடிய இந்த பொருள் இருக்கே, இது பலவாக இருக்கிறது. பஞ்சபூதமாக இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் 19 சூக்ஷ்ம சரீரம் சேர்ந்து இருக்குது.
அது எல்லாமே சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. இது ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து இந்த உடம்பு வந்தது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சாப்பிட்டு உடம்பு உருவாக்கியிருக்கான். அம்மா சாப்பிட்ட உணவில் உள்ள உருவானான். பிறகு நாம் சாப்பிட்ற உணவுல வந்திருக்கு. இது நல்லா தெரியுது. இந்த மனம் புத்திங்கிறது சூக்ஷ்ம பஞ்சபூதம் ஒன்று இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சாஸ்திரத்தில் இருக்குது. தத்துவபோதம்லாம் படித்தா தெரியும். அதுலேருந்து அது உருவாகுது. நாம் உணவுலேயே சூக்ஷ்ம பஞ்சபூதம் இருக்குது. அதில் ஒரு பகுதி என்ன பண்ணுமா, இந்த ஸ்தூல உடம்புக்கு போகுமா, சிலது மனசுக்கு போகுமா. அதனால சாப்பாட்டில் கூட சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டேன்னா மனசு நல்லா இருக்காது, மாமிசம் சாப்பிட்டா மனசு நல்லா இருக்காது. நீங்கள் வெங்காயம் பூண்டு நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாயிருக்கும், ஆரோக்கியம். சாப்பிட்டு தியானம் பண்ணி பாருங்கள், தியானம் பண்ண முடியாது. நிறைய அளவாக சாப்பிட்டா தெரியாது. நிறைய வெங்காயம் பூண்டு சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணிங்கன்னா மனம் கான்சன்ட்ரேஷனே ஆகாது. ஆனால் அது உடம்புக்கு ஆரோக்கியங்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், பிராமின்ஸ் வந்து நிறைய பேர் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஆசிரமத்திலே கிடையாது. அதே நேரத்தில் உடம்பு ஆரோக்கியத்துக்கு அது தேவைங்கிறாங்க. இப்போ அதில் என்ன, அந்த சூக்ஷ்ம சக்தி, அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சக்தி மனசில் போய் வேலை செய்யாது. இப்படி பல சூக்ஷ்ம சரீரங்களின் சேர்க்கையாக இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. ஆனால் ஆத்மா ஒன்றா இருக்குது. இது பல, இது இதை போய் ரெண்டையும் ஒன்றுன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறார். அதை அடுத்த வார்த்தை தயோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி. அதான் அந்த இரண்டையும் ஒன்றாக இருக்கும் தன்மையை பார்க்கிறார்கள். இந்த ரெண்டையும் என்ன பார்க்குறாங்களாம், இது ரெண்டையும் ஒன்றுன்னு பார்க்குறானா. ஆத்மாவையும் உடம்பையும் ஒன்றா பார்க்குறான். அது என்ன சொல்கிறாருன்னா, கிம் அஜானமத பரம், அதாவது கிம் அஜான அதப்பரம். இதற்கு மேலே ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறார். இதற்கு மேலே அஜ்ஞானம் ஏதாவது இருக்குமா? அதனுடைய தன்மை வேறையாக இருக்குது, இதனுடைய தன்மை வேறையாக இருக்குது. இன்னொன்று சொல்ல, இது ஜடம், அது பின்னாடி வரப்போகுது, ஒன்றாக சொல்ல போகிறார். ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் ரெண்டையும் ஒன்றா பார்க்குறமே, இதை விட அறியாமல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாரு. டீசெண்டாக அறியாமல் இருக்கான்னு சொல்கிறார். ஐயனும்னா இதை விட முட்டாள்தனம் எது இருக்கான்னு சொல்கிறது மாதிரி அவர் சொல்கிறார். ஏன்னு சொன்னால், நிறையா பேருக்கு தெரியுங்கிறதே தெரியாது. சில பேருக்கு தெரியுங்கிறது தெரியும், சில பேருக்கு தெரியுங்கிறதே தெரியாது. சில பேருக்கு தெரியாதுங்கிறது தான் தெரியாது. சில பேருக்கு தெரியாதுங்கிறது தெரியும். புரியுதா? குழப்பம் மாதிரி இருக்கா? இன்னும் சில பேருக்கு உண்மையிலே தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதே பெரிய டேஞ்சர். இதுதான் பெரிய டேஞ்சர். இப்படி அறியாமையிலே நாமெல்லாம் மூழ்கி இருக்கோம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், கொஞ்சம் புத்தி சுவாதீனம். அவர் சாப்பிட்டாருன்னு வச்சுங்களேன், வயிறு நிறைஞ்சது அவருக்கு தெரியாது. வயிறு இப்போ எல்லாம் சாப்பாடு போடுவாங்க, அப்படியே திணறிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். எப்பா உனக்கு வயிறு நிறைஞ்சி போச்சு, எந்திரின்னு சொல்லணும், இல்லாட்டி வாந்தி எடுத்துருவாப்புல. எப்படி புத்தி இருக்கு பாருங்க. அது கூட தெரியாது. சில பேர் தெரியுங்கிறதே தெரியாதுங்கிறதும் தெரியாது. இங்கே என்ன சொல்கிறாரு, அது வேறையா இருக்குது, இது வேறையா இருக்குது, இது ரெண்டையும் ஒன்றா போய் பார்த்துக்கிட்டு இருக்கியே, இதை விட அறியாமை ஏதும் இருக்கான்னு சொல்லி இந்த சுலோகத்தில் என்ன சொல்லுவார்னு சொன்னால், 21 சுலோகம் வரைக்கும் இந்த கடைசி வரி ஒன்றாத்தே வரும். அதாவது தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிமக்கிம் அஜ்ஞான மதப்பரம், இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் வரும். பிறகு எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானம்ங்கிறது அதாவது உன்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குன்னு சொன்னால் உனக்கு எவ்வளவு தெரியாதுங்கிறத வச்சுட்டு உன் அறிவு இட விடணுங்கிறார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீ ரொம்ப படித்தாத்த எனக்கு எவ்வளவு தெரியலைங்கிறதே தெரியும். படிக்காமல் ஒருத்தனுக்கு எவ்வளவு தெரியலைங்கிறதே தெரியாது. உள்ளே போய் பார்த்தாத்த அப்பா இன்னும் நான் தெரிஞ்சுக்கிற வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு தெரியும். ஒரு ரிஷி எத்தனையோ ஜென்மம் படிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஒரு ரிஷி ரொம்ப ஜென்மம் நிறையா படிச்சிருக்கார், பல ஜென்மம் படிச்சுட்டாராம். பிரம்மாட்ட கேட்டாரான், எவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாராம். அவர் 10 பெரிய பிரம்மாண்டமான மலையெல்லாம் காமிச்சு அவ்வளோன்னு மண் எடுத்தார். இப்படி தேம்பா நீ படிச்சிருக்கேன்னு கொடுத்து போயிட்டாரான். உலக விஷயத்தை பொறுத்தவரையில், இந்த உலக விவகாரத்தை பொறுத்தவரையில் முழுசாக தெரிஞ்சுக்கிற முடியவே முடியாது. இப்போ எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்குது, சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது கேலக்ஸி சொல்கிறாங்க,
நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த அளவுக்கு ஒரு கேலக்ஸி படம் போட்டு இதில் ஒரு டாட்டு வச்சு அதன் சூரிய குடும்பமே, இப்படி எத்தனையோ கேலக்ஸி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியுமா? அதுக்கப்புறம் என்னமோ பிளாக் ஹோல்ஸ்னு ஒன்று சொல்கிறான், அதுக்குள்ளே போனால் எதுவுமே வரமாட்டேங்குதான் விஞ்ஞானத்தில். எத்தனையோ தெரிஞ்சுக்கிற முடியுமா? விஞ்ஞானம் என்ன, இந்த எல்லையற்றது. தெரிஞ்சுக்கிற விஷயமும் பார்த்தா நீ எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டி, தெரியாத விஷயமும் கணக்கில் அடங்கா இருக்குது. தெரிஞ்சுக்கிற விஷயம் அதுவும் தெரிஞ்சுக்கிறன்னு சொன்னாலும் அதுவும் கணக்கில் அடங்காதான் இருக்கு. ஒரு பெரிய சக்கரை மலையில் ஒரு எறும்பு எவ்வளோ சாப்பிடும்? உலக விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான். ஆனால் தத்துவ விஷயத்தில் ஒரே ஒரு ஞானம்தான், ஒரே ஒரு அறியாமை தான். அஞ்ஞானமும் ஒன்று தான், அறிவும் ஒன்று தான். உலக விஷயத்தில் அஞ்ஞானமும் எல்லையற்றது, ஞானமும் எல்லையற்றது. தேவையில்லை, ஏன்னா அது போய் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய முழுமையாக அது ஈஸ்வரன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சொர்க்கலோகத்தில் என்னென்ன இருக்கு நம்மளுக்கு தெரியுமா? நரகத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இது 14 லோகம் சொல்லுது, பிரபஞ்சத்தில் எத்தனை கேலக்ஸி சொல்லுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற முடியாது. நாமெல்லாம் அல்பம் அந்த பூமியிலே என்னன்னு தெரியாது. உடம்புக்குள்ளே அதை விடுங்க, இந்த உடம்புக்குள்ளே இருக்க இயக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிற முடியுமா? டாக்டருக்கு முடியலை. ஒரு டாக்டர் பிஹெச்டி பண்ண டாக்டர் மூளைக்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறது தெரியலையான்னு கண்டுபிடிக்க முடியல. எத்தனை மூளையை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியலை. ஓப்பன் பண்ணால் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது, இப்படியெல்லாம் வேலை செய்யுது, அவ்வளவுதான். ஏன் எப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு ரத்த குழாயில், அந்த குழாயில் பிளாக் ஆயிடுச்சு, அதனால் வேலை செய்யலை, அவ்வளோதான். அது ஏன் பிளாக் ஆகுது, அது பிளாக் ஆகலன்னு ஏன் வேலை செய்யலை? ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம உடம்பே ஆராய முடியலை, இந்த உலகத்தில் என்ன ஆராய முடிய போகுது? அப்படி இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த அஞ்ஞானம்னா ஒரே அஞ்ஞானம், என்னை பற்றி அறியாமை. எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை, பிரம்மத்தை அறிந்தால் வேற ஒன்றையும் அறிய வேண்டியதில்லை. பிரம்ம அறிஞ்சாச்சுன்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் வந்துடுறாங்க, போதும் அவ்வளோதேங்கிற புத்தியில் அரிப்பே நின்று போயிடுங்கிறார். ஆக நம்மை அறிஞ்சாலும் சரி, பிரம்மத்தை அறிகிறது ஒன்று தான். அறிஞ்சாச்சுன்னா அங்கே புத்தியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடுங்கிறார். ஒரே ஒரு ஞானம் ஆத்ம ஞானம், ஒரே ஒரு அஞ்ஞானம் ஆத்ம அஜ்ஞானம்தான். உலக விஷயமெல்லாம் எந்த ஞானத்தை பெற்றாலும் அந்த அறிவு மாறும் பொழுது, அதாவது அந்த விஷயமாக மாறும் பொழுது அறிவும் மாறிடும். ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருப்பார் ஒரு விஷயத்தில், இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். இன்னொரு விஞ்ஞானி வந்து பொய்யை நிரூபிச்சுட்டு போயிடுவார். அப்போ முதல்ல பெற்ற ஞானம் பொய்யா போச்சா இல்லையா? முதல்ல பெற்ற அறிவு என்னாச்சு? பொய்யா போச்சு. இப்போ எனக்கு வயசு எவ்வளோன்னு கேட்குறேன், 65 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் நான் 65 வயசுங்கிற ஞானத்தோடு இருக்கேன். அடுத்த வருஷம் கேட்டால் 66 வயசுன்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகும்? அந்த ஞானம் பொய்யா போச்சுல, அந்த அறிவு மாறிடுச்சா இல்லையா? உலக விஷயத்தில் நீ ஒரு அறிவை பெற்றால் அந்த அறிவு மாறிக்கிட்டே இருக்கும். ஆத்ம விஷயத்தில் எப்போ பெற்றாலும் சரி, சின்ன வயசில் பெற்றாலும் சரி, 80-90 வயசில் அந்த அறிவை பெற்றால் ஒரே அறிவு தான், அது மாறாது. 10 வயசில் ஞானம், ஆதிசங்கருக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. விஞ்ஞான சம்பந்தெல்லாம் சின்ன வயசுலேயே ஞானம் வந்தாச்சு. அஷ்டாமலைக்கருக்கு வந்தாச்சு, குமரகுருபரருக்கு வந்தாச்சு. 100 வயசில் மாறிடுச்சு அந்த ஞானம். அவர் கடைசி காலத்தில் மாறல. ஆனால் உலக விஷய அறிவு மாறிடும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த அறிவெல்லாம். ஆனால் ஆத்மக்கான விஷயம் மாறவே மாறாது, என்றைக்குமே அது அப்படியே தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானம்தான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானம் கிடையாது. இந்த ரெண்டையும் ஒன்றா நினைக்கிறது தப்புன்னு சொல்கிறாரு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. இதையும் மற்ற விரிவான விளக்கத்தையும் அடுத்து வரக்கூடிய விளக்கத்தையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.